மா வீடு ரொம்ப சின்னதா இருக்குல்ல? ஆமா ஸ்ரீஜா, இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பெருசாக்கிடலாம். யாருங்க நீங்க? எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான். வேண்டப்பட்டவங்களா? நீங்க கேக்குற பணத்தை குடுத்துட்டு போலான்னு வந்தோம். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். ஹோட்டல்ல வச்சு ஐபிஎஸ் ஆபீசரை கத்தியால நீ தான் குத்தி கொலை பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். பயப்படாத, நான் உன்னை மாட்டி விடலாம் இங்க வரல. நீ யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த அம்மா என்ன சொல்லுது? யாராவது கரும்பு தின்ன கூலி கொடுப்பாங்களா? ஆனா நான் கொடுப்பேன். சஞ்சீவ் கழுத்துல தூக்கு கயிறு ஏறுற வரைக்கும் நீ யார்கிட்டயும் மாட்டிக்காம இருக்க. குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு ஓடி போய் தலைமறைவா இருந்தனா நான் உனக்கு நீ கேக்குற பணத்தை தர. அந்த பணத்தை வச்சு நீங்க சந்தோஷமா ஹாப்பியா வாழலாம். இதோ பாருங்க, நீங்க யாருங்க முதல்ல? சாத்தா மாதிரி எங்க வீட்டுக்குள்ள புகுந்து எங்க மனச குழப்ப பாக்குறீங்க. பணத்தை குடுக்கறது சாமியா இருந்தா என்ன, சாத்தானா இருந்தா என்ன? உங்களுக்கு தேவை பணம் தானே, கொடுத்தா வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் உங்களுக்கு சும்மா பணம் கொடுக்க வரல. நீங்க தலைமறைவா இருக்கிறதுல எனக்கு ஒரு பிளஸ் இருக்கு. நான் அந்த அபிய ஜெயிக்கணும். அதுக்கு சஞ்சீவ்க்கு தூக்கு தண்டனை கிடைச்சு சாகணும். நிறுத்தடி. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அபிக்கு நாங்க யாருன்னு தெரியாதப்பவே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அபி என் புள்ள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துனா. இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருக்குன்னா அதுக்கு அபிதான் காரணம். அப்படிப்பட்ட தங்கமான பொண்ணுக்கு எங்களை துரோகம் பண்ண சொல்றியா? ஐயோ, இதென்ன நமக்கு தெரியாத புது கதையா இருக்கு? அந்த அபி இதையெல்லாம் இவங்க குடும்பத்துக்கு பண்ணிருக்காளா? ஏற்கனவே என் புருஷன் கோவத்துல ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு நாங்க சங்கடத்துல இருக்கோம். இப்ப நீ வந்து நான் பணம் தரேன், நன்றி விசுவாசத்தை மறந்து அபிக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்ற. உண்மையெல்லாம் வெளியே போ முதல்ல. என் புருஷன் நாளைக்கு கோர்ட்ல போய் தான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆக போறாரு. என்ன சரண்டர் ஆக போறானா? எந்த தப்பும் பண்ணாத அபி வீட்டுக்காரரை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர போறாரு. ஐயோ, என்ன பேசுறீங்க நீங்க? சுத்தமா உலகமே தெரியாத ஆளா இருக்கீங்க. நன்றி விசுவாசத்துக்காக உங்க புருஷனை நீங்களே ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்களா? உங்க புருஷன் ஜெயிலுக்கு போனா என்ன ஆகும்னு தெரியும்ல? தூக்குல போட்டுருவாங்க. பரவாயில்லையா? அபி உங்க குழந்தை உயிரை காப்பாத்துனாங்கிறதுக்காக நீங்க சஞ்சீவ காப்பாத்த உங்க ஹஸ்பண்டுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்களா? கேட்டியாமா? நல்ல கதையா இருக்குல்ல? இங்க பாருங்க, நம்பிக்கை துரோகம் அது இதுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா முடிவெடுக்காதீங்க. அப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எடுத்த முடிவை நினைச்சு வருத்தப்படுவீங்க. கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒழுங்கா நான் கொடுக்க போற காசை வாங்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புற வழிய பாருங்க. நிறுத்தடி. என் புருஷனை காப்பாத்த எனக்கு தெரியும்.
நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாத. நான் ஒண்ணு அபி புருஷனை காப்பாத்துறதுக்காக என் புருஷனை கோர்ட்ல சரண்டர் ஆக சொல்லல. அவரு தப்பு பண்ணிருக்காரு, அதுக்கான தண்டனை அனுபவிக்க போறாரு, அவ்வளவுதான். அதனால வர கஷ்ட நஷ்டத்தை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? இவகிட்ட பேசுறது வேஸ்டோ? இங்க பாருங்க, உங்க வைஃப் சொல்றாங்கன்றதுக்காக நீங்க கோர்ட்ல போய் சரண்டர் அடைஞ்சு தூக்கு தண்டனையில தொங்க போறீங்களா? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே கோவத்துல ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கான தண்டனையை தான் நான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் எந்த தப்பையும் பண்ண விரும்பலங்க. நீங்க தயவு செஞ்சு போங்க. அதான் சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. வார்த்தையால சொல்லும் போதே போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. கிளம்புங்க. வாமா. என்ன ஸ்ரீஜா, பணத்தை கொடுத்து அந்த பரதேசிய விலைக்கு வாங்கலான்னா ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவன் பொண்டாட்டியும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. நன்றி கடன் விசுவாசம்னு நமக்கு தெரியாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கறா. ஸ்ரீஜா, இந்த கிறுக்க மட்டும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் நான் தான் ஐபிஎஸ் ஆபீசரை கொன்னேன்னு அப்ரூவல் ஆயிட்டான்னு வையே, அந்த சஞ்சீவ் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிச்சு வெளியில வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. அவன் மட்டும் வெளியில வந்துட்டான், அபி கூட சேர்ந்துருவான். அதுக்கப்புறம் நம்ம நிலைமை திருவோடுதான் உனக்கே நல்லா தெரியும். ஐயோ, ஏதாவது பண்ணு ஸ்ரீஜா. இந்த கொலைகார நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் வாக்குமூலம் கொடுத்து அப்ரூவல் ஆனதானே நமக்கு பிரச்சனை. இவன் நாளைக்கு கோர்ட்டுக்கே போக மாட்டான். என்னடி பண்ண போற? நான் பண்றத வேடிக்கை மட்டும் பாரு. சொல்லுங்க மேடம். நான் உன்கிட்ட ஒரு போட்டோ காட்டினல, ஆமா. அந்த கொலைகாரன் என் வழிக்கு வரல. அதுக்கு கொலைகாரன் நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் அப்ரூவ் ஆயிட்டா, அதனால எனக்கு தான் பிரச்சனை. அதனால என் பேச்ச கேட்காதவன் எதுக்கு உயிரோட இருக்கணும்? அவனை நீ கொன்னுடு. கொலை பண்ணணுமா? அதுக்கு நிறைய செலவாகுமே மேடம். எவ்ளோ செலவானாலும் பரவாயில்ல, ஆனா அவன் நாளைக்கு உயிரோடவே இருக்க கூடாது. டீகே மேடம், அவன் செத்துட்டான்ற நியூஸ் நாளைக்கு பேப்பர்ல வரும். நீங்க சொல்லிட்டீங்களே, நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே. என்ன ஸ்ரீஜா, இப்படி கொலைக்கு மேல கொலையா செய்யற? நாம வசதியா வாழ்றதுக்காக எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாமா? பேசாம வா. சஞ்சீவ், நீ நாளைக்கு விடுதலை ஆகிடுவ. நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல சஞ்சீவ். நம்ம ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம குழந்தைய வளர்க்கலாம்.
தொட்டதை படிக்க வச்சு அவங்கள பெரிய ஆள் ஆக்கலாம். நம்ம ஊரே பிரமிக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நம்ம குழந்தைங்களோட குழந்தைய நாம கொஞ்சிக்கிட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன சஞ்சீவ், நான் சொல்றது சரிதானே? இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறது? யாரு? இப்ப யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? யாரு? யாருன்னு கேக்குறல்ல? யாரு? யாருன்னு கேக்குறல்ல? யாரு? யாருன்னு சொல்லுங்க. மேடம் மேடம் மேடம், நான் தான் மேடம். நீங்க எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். சரி, உள்ள வாங்க. ம். சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? அது வந்து சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஸ்ரீஜான்னு ஒருத்தங்க வந்தாங்க. என்னண்ணா சொல்றீங்க? ஸ்ரீஜா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமா மேடம். சஞ்சீவ் கழுத்துல தூக்கு கயிறு ஏறுற வரைக்கும் நீ யார்கிட்டயும் மாட்டிக்காம இருக்க, குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு ஓடி போய் தலைமறைவா இருந்தனா நான் உனக்கு நீ கேக்குற பணத்தை தரேன். நான் உனக்கு பணம் தரேன், இந்த ஊரை விட்டே போயிடுன்னு சொன்னாங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு சும்மா பணம் கொடுக்க வரல. நீங்க தலைமறைவா இருக்கிறதுல எனக்கு ஒரு பிளஸ் இருக்கு. நான் அந்த அபிய ஜெயிக்கணும். அதுக்கு சஞ்சீவ்க்கு தூக்கு தண்டனை கிடைச்சு சாகணும். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதுக்கு நானும் ஒத்துக்கல, என் ஒய்ஃபும் ஒத்துக்கல மேடம். நன்றி விசுவாசத்துக்காக உங்க புருஷனை நீங்களே ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்களா? உங்க புருஷன் ஜெயிலுக்கு போனா என்ன ஆகும்னு தெரியும்ல? தூக்குல போட்டுருவாங்க. பரவாயில்லையா? நான் ஒன்னும் அபி புருஷனை காப்பாத்துறதுக்காக என் புருஷனை கோர்ட்ல சரண்டர் ஆக சொல்லல. அவரு தப்பு பண்ணிருக்காரு, அதுக்கான தண்டனை அனுபவிக்க போறாரு, அவ்வளவுதான். அதனால வர கஷ்ட நஷ்டத்தை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? இவகிட்ட பேசுறது வேஸ்டோ?
பிறந்ததுல இருந்தே ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்கிறது பெரிய விஷயமே இல்லைண்ணா. கெட்டவனா இருந்து தம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக நீங்க நல்லவரா மாறி இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய மனசுனா. எனக்கு என்ன மேடம் பெரிய மனசு? உங்க புருஷனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க காரணமா இருந்த என்கிட்டயே கருணையா பேசுறீங்களே, உங்களுக்கு தான் மேடம் பெரிய மனசு. உங்க நல்ல மனசுக்கு எதுவுமே ஆகாது மேடம். ஸ்ரீஜா இல்ல, அந்த ஆண்டவனே வந்து உங்களுக்கு எதிரா பேச சொன்னாலும் நான் பேச மாட்டேன் மேடம். நான் கோர்ட்டுக்கு நாளைக்கு கண்டிப்பா வருவேன் மேடம். சாட்சி சொல்லுவேன் மேடம். உங்க ஹஸ்பண்ட் சஞ்சீவ நிரபராதின்னு நான் நிரூபிப்பேன் மேடம். சஞ்சீவ தூக்கு தண்டனையிலிருந்து நான் காப்பாத்துறேன் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம்.